ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளில கூட எங்களுக்கு இப்படி ஒரு கிருபையை தந்து, சுவாமி இந்த மாலை வேளையில உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கொடுத்திருந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சுவாமி. 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோபுவின் வாழ்க்கையிலும் அவன் நண்பர்களின் மூலமாகவும் ஆண்டவரே நாங்க அதை ஒரு சரித்திர பாடமா நாங்க வாசிக்காதபடிக்கு ஆவியானவர் எங்களுக்கு அநேக வாழ்க்கைக்கு ஏதுவான பாடங்களை சொல்லி கொடுக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதை நாங்கள் அபியாசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை ஏற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை நீர் திறந்தரலும். தடையின்றி இந்த 1 மணி நேரம் நாங்க இந்த தியானிக்கவும், சுவாமி அந்த தியானத்துக்கு வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வரவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தடைகளை மாற்றி போடும், எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, இன்றைக்கு நம்ம 21ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். இது யோபு பிரதி உத்தரமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, யோபு தன் நண்பர்களுக்கு 6வது முறையாக இப்படி பதில் சொல்றார். இது வரைக்கும் இந்த 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா 6 முறை இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கிறார். அவருடைய நண்பர்கள் அவரை ஒவ்வொரு விதமாக பேசும்போதும் ஒவ்வொரு முறையும் இவர் பதில் சொல்லுவது இது 6வது முறை. அப்போ அவர் இந்த தடவை என்ன சொல்றாருன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப சொல்றத நீங்க கவனமா கேளுங்க. ஏன்னா இது வந்து நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் ஜோக் மாரி இருக்கும். நீங்க பரியாசம் பண்ணாம கவனமா கேளுங்க, பொறுத்துக்கோங்க. அப்படின்லாம் அவர் சொல்றாரு. ஏன்னு சொன்னா, நான் சொல்லுவத கேட்டா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து கேளுங்க அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. அதுல ஒரு 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, கையை வைத்து வாயை பொத்திக் கொள்வீர்கள்ன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் பேசுறத பார்க்கிறோம். இந்த பதிலெல்லாம் அ இந்த முறை யோபு 6வது முறையாக அந்த சோப்பாருக்கு பேசுறத கமெண்டேட்டர்ஸ்லாம் நெறைய என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேசியே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் பதில் சொல்றாரு. இப்ப சொல்லும்போதும் கொஞ்சம் சில காரியங்கள நமக்கும் பிரயோஜனமா இருக்கிற மாரி தான் இருக்கு. பார்ப்போம். அ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ அதுதான் நம்ம முதல்ல இருந்தே நான் சொன்னது போல, என் பேச்ச நீங்க கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. என்ன வந்து பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் காத குடுத்து கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல ஏதாவது தவறு இருந்தா அப்புறம் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னும் அதையும் சொல்றாரு. அ அப்போ இங்க இடத்துல அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அ திடீர்னு எனக்கு என்னுடைய எல்லா வசதிகளையும் என்னை விட்டு அகன்று போன பிறகு, என் உடலிலே இந்த மாதிரி பலவிதமான வேதனைகளும், எரி கொப்புளங்களும் இந்த மாதிரி எனக்கு வந்த பிறகும் கூட, அதையெல்லாம் குடுக்கிற வேதனைய விட, நீங்க பேசுறது எனக்கு அதிகமான வேதனையா இருக்கு. அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோடு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன வந்து ஒரு ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, என்ன ஒரு துன்மார்க்கனோடு ஒப்பிட்டு பேசுறீங்க. அந்த அந்த துன்மார்க்கருடைய வாழ்க்கைய பார்க்கும்போது, யோபுவின் நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, துன்மார்க்கர் வந்து அவங்க செய்த துன்மார்க்கத்துக்கு அவங்க தண்டனை வாங்கி அ அழிஞ்சு போவாங்க. அப்படின்னு அவர் சொல்றாரு. உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமையெல்லாம் உனக்கு ஒரு அழிவுக்கு நேரா தான் கொண்டாந்திருக்கு. ஏன்னு சொன்னா, இது உன்னுடைய துன்மார்க்கத்தினால் ஏற்பட்டதுன்னு அவங்க நண்பர்கள் சொல்றாங்க. ஆனா, இவர் உடனே அடுத்த தியரிக்கு போறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா துன்மார்க்கரும் அப்படி அழிவுக்கு போகறதில்ல. இன்றைக்கு
செழிப்பா வாழ்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா துன்மார்க்கர் தான் அப்படின்னு அந்த தியரிக்கு போயிட்டாரு. யாரு? யோபு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய துன்மார்க்கர் தான் செழிப்பா இருக்கிறாங்க. அவங்க அழிஞ்சு போகிறதுன்றது மிகவும் குறைவா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அதை சொல்றதுனால தான் நான் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க வாயில கைய வச்சு ஆச்சரியப்படுவீங்க. வாயை மூடிக்குவீங்க. ஏன்னு சொன்னா நான் சொல்றது ஒரு பக்கத்துல அது உண்மைதான். நீதிமான்களுக்கே ஆச்சரியமான விதத்துல தான் துன்மார்க்கர்கள் இன்றைக்கு செழித்து கொண்டிருக்காங்க. அது உண்மைதானே. இன்னைக்கு நிறைய தப்பு செய்யறவங்கள பாக்குறோம். அவங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்ல. அவங்க நல்லாவே ஆஹ் செழிப்பாதான் இருக்காங்க. இப்போ உதாரணமா நல்ல கொள்ளையடிச்சவங்க, நல்ல மக்களை ஏமாத்துறவங்க, வேலைகள்லயே இப்போ வந்து பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், இந்த ரோடு கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ஒரு தடவை போடுறாங்க, அடுத்த நாள் குழியாயிருது. ஒரு மழை வந்தா குழியாயிருது. யாருமே கேட்க முடியறது இல்ல. அவங்க செழிப்பா தான் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி லஞ்சம், இந்த மாதிரி காரியங்கள்ல மக்கள் வந்து நல்ல பணத்துல இருந்து செழிப்பா அவங்க மாத்திரம் இல்ல, அவங்க குழந்தைகளும் செழிப்பாகி அவங்க சந்ததி சந்ததியா செழிப்பா இருக்காங்க. சில பேர் மரணம் வரைக்குமே செழிப்பா இருக்காங்க. இதையெல்லாம் தான் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரி துன்மார்க்கர் வந்து கஷ்டப்படணும்னு கிடையாது. அதே மாதிரி நல்லவங்க தான் செழிப்பா இருக்கணும் அதுவும் கிடையாது. துன்மார்க்கர் செழிப்பா இருக்கிறாங்க, நல்லவர்கள் கஷ்டப்படுறாங்க. நான் சொல்றது துன்மார்க்கர் செழிப்பா இருக்காங்கன்றத யோபு சொல்றாரு. அது அவர் தொடர்ந்து பேசும்போது தான் அந்த 7 ல இருந்து 12 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து வயதாகி மறிக்கிறதுக்கு இதாகிறாங்க. துன்மார்க்கர் வந்து சடுதியில மரணம்னு ஒரு பக்கம் வாசிக்கிறோம். ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு உலகத்துல அவர் யோபு காலத்திலேயே அப்படி இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம அதை பார்க்கிறோம். வயதாகிற வரைக்கும் கூட அவங்களுடைய துன்மார்க்கம் தொடர்ந்து இருந்தாலும் அவங்க செழிப்பாவே இருக்காங்க. அதனாலதான் மக்களுக்கு பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா கடவுள் வந்து நீதி உள்ளவர். கடவுள் தண்டிப்பார் இல்லையா? அப்படி தண்டனையே இல்லைன்னா இப்ப இவங்க வந்து துன்மார்க்கர். இவங்க துன்மார்க்கர் தானா உண்மையாவே? இல்ல இவங்க நல்லவங்களா? அப்படிங்கிற அளவுக்கு அவங்க செய்யறதே சரி அப்படிங்கிற அளவுக்கு வந்துருது. அது அடுத்த 8ஆம் வசனத்துல பாருங்க, அவங்க சந்ததியார், அவர்கள் பிள்ளைகள், அவங்க எல்லாருமே செழிப்பா இருக்காங்க, திடப்படுகிறார்கள். அவங்க வீடெல்லாம் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். இப்ப நமக்கு வந்து இப்போ உண்மையா க உழைச்சு இருக்கிறவங்களுக்கு வீடு வந்து வாடகைக்கு இருப்பாங்க. ஏழ்மையான நிலைமையில இருப்பாங்க. இவர்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். கடன்காரன் வந்துருவானா? வாடகைக்கு வீட்டுக்காரர் வந்துருவாங்களா? இல்ல எந்த மாரி எத்தனையோ பயங்களோட இருப்பாங்க. ஆனா, இந்த இந்த மாரி செல்வத்துல இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட பயமெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு கடன பற்றியோ, இல்ல மற்றவங்களுக்கு இந்த மாரி வந்து அ ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து ஏதாவது தொந்தரவு பண்றதோ, இது எல்லாமே அவங்களுக்கு கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேல யோபுக்கு என்ன ஒரே ஒரு கவலைன்னா, தேவனுடைய மிலாறுன்னு சொன்னா சவுக்கு, அடி. அதுவே அவங்க மேல வர்றதில்ல. தேவனே அவர்கள தண்டிக்கிறது இல்ல. துன்மார்க்கர வ வ மேல கூட கர்த்தர் தண்டனை செய்றதில்ல. என்னையே இவ்வளவு தண்டிச்சிருக்காரு. எனக்கு இவ்வளவு வேதனைகள குடுத்திருக்கிறாரு. ஆனா, துன்மார்க்கருக்கு அப்படியெல்லாம் அவர் செய்யறதில்ல. அப்படின்னு யோபுடைய வாக்குவாதம். அப்புறம் அதுக்காக அவர் நெறைய சொல்றாரு பாருங்க. அவங்க எருது, பசு, குழந்தைகள், பிள்ளைகள் விளையாடுறாங்க. அப்புறம் வந்து அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில அவங்க எல்லாம் இருக்காங்க. இது வந்து யோபுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இவர் அவ்வளவு உண்மையும், சன்மார்க்கமா, சத்தியத்துல நடந்தவரா இருந்தாலும், அவருக்கு வலி, உடம்பெல்லாம் புண்ணு. அவர் வந்து அவ்வளோ வேதனை, எல்லாவற்றையும் ஒரே நாளில இழந்து போய், ஒரு குப்பமேடுல உட்கார்ந்திருக்கிற ஒரு நிலைமையில அவர் இருக்காரு. ஆனா, இந்த அளவுக்கு தப்பு செய்யறவங்க எல்லாம் செழிப்பா இருக்காங்க. நீங்க வந்து என்னையே மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுன்னு சொல்றீங்க. அவங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க. அப்படின்னு யோபு சொல்றதாக நாம பார்க்கிறோம். அ
இந்த சோப்பார் வந்து முந்தின அதிகாரத்துல பேசும்போது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் தான் இவர் பதில் சொல்றாரு. இவரா ஒண்ணும் பேசல. யோபு வந்து சோப்பார் சொன்ன முந்தின அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு பதில் தான் சொல்றாரு. முந்தின அதிகாரத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, ஆஹ் பயப்படுவாங்க. துன்மார்க்கர் வந்து பயந்து எந்நேரமும் அவங்க வந்து கவலைப்படுவாங்கன்னு. உடனே இவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்ல. இன்னைக்கு துன்மார்க்கர் ரொம்ப சந்தோஷமா, எந்த பயமும் இல்லாம, பிள்ளைகள்லாம் விளையாண்டுட்டு, அவங்க ஜாலியா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கடவுள் கூட அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கறது இல்ல. அப்படிங்கிறத யோபு அப்ப சொல்றாரு. அடுத்ததா அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஆடு, மாடு எல்லாமே செழிப்பா இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் வந்து குடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள அந்த துன்மார்க்கர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதங்கள் துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலும் அதே போல் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால இந்த இந்த இவரு ஒரு பக்கத்துல இவருடைய ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா, யோபு கர்த்தர் ஏன் எனக்கு நீதி செய்யல, கர்த்தர் ஏன் என்னை தண்டிச்சாரு, நான் உண்மையா உத்தமமா இருக்கும்போது இவ்வளவு வேதனைகளை எனக்கு கொடுக்கிறாரு. ஆனா இந்த இதே இது தவறு செய்யறவருங்க, அநியாயம் செய்யறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, இந்த மாதிரி மக்கள், பொய் சொல்றவங்க எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ இந்த யோபுவுக்கு வந்து அதுதான் கடவுள்கிட்ட கேள்வி. மற்றபடி வேற எந்த கேள்வியும் கடவுளுடைய ஆளுகை தன்மையோ, கடவுளுடைய மேன்மையோ, மகிமையையோ ஒன்றும் அவர் வந்து குறைச்சு பேசல. ஆனா இந்த இவங்க எல்லாம், இந்த நண்பர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கடவுளையே அவங்க வந்து தவறா புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நீ வந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ துன்மார்க்கத்துல இருக்கிற, நீ மன்னிப்பு கேட்கணும். உன்னை தண்டிக்கிறாருன்னு சொல்றாரு. ஆக்சுவலா கடவுள் இவங்களை தண்டிக்கவே இல்லை. நமக்கே தெரியும் இல்லையா? கடவுள் இவங்க தண்டிக்கவே இல்லை. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை தண்டிச்சிட்டு இருக்காரு. அதனால நீ என்ன செய்யணும்? ஆஹ் மன்னிப்பு கேட்கணும். அதுக்குத்தான் அதான் 2 டிஃபரன்ஸ். 2 பேரும் கடவுளை வந்து ஆஹ் புரிஞ்சுக்காம பேசுறாங்க. ஆனா யோபு பேசும்போது அவர் புரிஞ்சுக்காம பேசினாலும் கடவுளை குற்றப்படுத்தாமல் பேசுகிறார். கடவுளுடைய மகிமையை குறைக்காம பேசுறார். ஆனா இந்த நண்பர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடவுளை குறைச்சு பேசுறாங்க. கடவுளுடைய மகிமையை குறைச்சு பேசுறாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ். அதுதான் அந்த இது எல்லாமே என்ன எழுதியிருக்குன்னு சொன்னா, அவங்க எப்படி விளையாட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்களுக்கு பிள்ளைகள், குடும்பமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் கூட்டம் தான். எல்லா இடங்களிலும் கூட்டம். இன்னைக்கு நிறைய டூரிசம், நிறைய ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒரு நாள் லீவு கிடைச்சா, முன்பு காலத்துல எப்படின்னு சொன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் தான் சனி ஞாயிறுன்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும், எங்கேயாவது அவங்க ஊர்லயே இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கேயாவது போய் நல்ல பீச்சு, கடற்கரை, மலை அப்படின்ற இடங்கள்ல குடும்பமா போயிட்டு அப்படி என்ஜாய் பண்றது அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். ஆனா இது ஒரு நிமிஷம் கடையில கொடுத்து பாருங்க. எப்படி இப்படி வந்திருக்கு? சரி, கடையில கொடுத்து பாருங்க. உங்க பர்ஸ்ல ஏதாவது சிக்கிடுச்சா? சரி, கொடுங்க, கடையில கொடுத்து பாருங்க. என்ன சொல்ல வந்த? சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டி. அது அது அவங்க வந்து அங்கெல்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. பல இடங்களுக்கு சென்று பல விதமாய் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, நம்ம ஊர்லயே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, சாதாரணமாவே இன்றைய உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும், என்ஜாய்மெண்ட்டும் பெரிய விஷயமா மாறிடுச்சு. யோபு காலத்திலேயே அப்படி இருந்திருக்கு. யோபு அதான் சொல்றாரு.
பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பாட்டு பாட்டு அவங்க விளையாடுவாங்க. அப்படி இப்படின்னு அவரு சொ சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அம் அம் அ அவங்க பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆவிக்குரிய ஒரு உணவோ, ஆவிக்குரிய ஒரு வழிநடத்துதலோ, ஆவிக்குரிய ஒரு சந்தோஷமோ கிடையாது. இப்ப நமக்கு ஆவிக்குரிய சந்தோஷம், ஆவிக்குரிய வழிநடத்தல்னா என்ன? ஒரு நல்ல கேம்ப்ல போயி, நல்லா என்ஜாய் பண்ணி, நல்ல பாட்டு பாடி, அது நம்முடைய என்ஜாய்மென்ட். நம்ம பிள்ளைகளுக்கு முந்தியெல்லாம் நாங்க காலேஜ்ல வொர்க் பண்றப்போ என்ன எனக்கு நடக்கும்னா, அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதே போயிடுச்சு. அதுக்கு முன்னால வரைக்குமே, சாட்டர்டே, சண்டேன்னு சொன்னாலே, எங்கேயாவது அது இந்த மாதிரி 3 நாள், 4 நாள்லாம் சேர்ந்து வரும் இல்லையா? அம் இந்த பூஜா ஹாலிடேஸ், அப்புறமேல் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயோட சேர்ந்து வரும். நாங்க கேலண்டர் வருஷம் தொடங்குன உடனேயே அங்கங்க பார்ப்போம். எந்தெந்த நாட்கள் லீவுன்னு சொல்லி. இப்ப வெள்ளியோட ஒரு லீவ் வந்துச்சுன்னா, வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு வச்சுக்குவோம். திங்களோட லீவ் வந்துச்சுன்னா, சனி, ஞாயிறு திங்கள்னு இப்படி கேம்ப்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல கேம்ப்ஸ் இருக்கும். பிள்ளைகள்லாம் வருவாங்க. ஆ நெறைய வாலிப பிள்ளைகள், நெறைய சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அவங்க டைம் இந்த ஹாலிடேஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஆவிக்குரிய ஒரு விதத்துல, ஆண்டவரோட பிரசன்னத்துல நெறைய புது பாடல்கள கத்துக்கிறது, நெறைய ஆவிக்குரிய சத்தியங்கள தெரிஞ்சுக்கிறது. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பவுமே அவ்விதமாய் நடக்குது. சில இடங்கள்லலாம் நாம பார்க்குறோம். அந்த விதத்துல ஆவிக்குரிய அ விதத்துல பிள்ளைகள் சந்தோஷமா லீவ் நாட்கள கழிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா, இன்றைய உலக வழக்கத்துல இதெல்லாம் ஒரு சந்தோஷமான்னு கேட்பாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க சந்தோஷமே எப்படி? எல்லாம் பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, சினிமா, பீச்சு இப்படின்னு போகிற பீச் போறது தப்பில்ல. ஆனா, எ அதாவது நேரத்த அவங்க வந்து கொஞ்சமும் ஆவிக்குரிய விஷயத்துல அவங்க செலவழிக்காம, அ இந்த மாதிரி செலவழிக்கிறதுல நெறைய மக்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி, அ யார் சொல்றா? யோபு சொல்றாரு. அவங்க எல்லாரும் யாருன்னு சொன்னா, யோபுடைய தியரி பிரகாரம் அவங்க எல்லாருமே அ பாவம் செய்தவர்கள், அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள். அ அவங்க எல்லாம் தான் நல்லா செழிப்பா இருக்காங்க. இதுல நீங்க வந்து அவங்கள வந்து அ த கர்த்தர் தண்டிக்கிறாரு. அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து வேதனை வரும்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவங்கள பார்க்கும்போது எனக்கு தான் வேதனை. நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் உத்தமனும், சன்மார்க்கனுமா இருந்தேன். ஆனா எனக்கு தான் இந்த மாரி ஆயிருக்குன்னு சொல்லி யோபு வருத்தப்படுறத நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட அவர் தொடர்ந்து அதுதான் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அ இந்த இந்த உலகத்திலேயே எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மக்கள்லாம் அ இந்த உலக வாழ்க்கைய வாழ்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாருமே அப்படித்தான். கிடைக்கிற நேரத்துல இப்போ நமக்கு இருக்கிற இத நம்ம செலவழிச்சு சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு, இனி அப்புறம் எப்படி வாழ்றது? இனி வயசாயிரும். இல்ல அதுக்கு தான் என்னமோ சொல்லுவாங்கல்ல, "கண்டதே கோலம் கொண்டதே காட்சி." கண்டதே காட்சி, கொண்டதே கோலமா? என்னமோ ஒண்ணு. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப பார்க்கறது, இப்ப இருக்கிறது செலவழிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான். ஃபியூச்சரோ, இனி வரும் நாட்கள் என்னவா இருக்கும்? என் மரணம் எப்படி இருக்கும்? ஆண்டவரோட வருகை எப்படி இருக்கும்? அத பற்றிலாம் அவங்களுக்கு திங்கிங்கே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தெரியாது. தெரியாது. கர்த்தருடைய அறிவு இருந்தா தான், நமக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தரை பற்றி அறியாம, கர்த்தருடைய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியாம, நாம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைய வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. அங்க வாழவே முடியாது. வாழ தெரியாது. வாழ மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இத பற்றியெல்லாம் யோசிப்பாங்க. இப்ப அதுதான். ஒரு நிமிஷத்துல இவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா, இவங்களுக்கு எல்லாமே வேஸ்ட்டு. இவங்க எங்க போவாங்க? அத பற்றியெல்லாம் அவங்களுக்கு எண்ணமே இல்ல. இட்டர்னிட்டி நித்தியத்தை பற்றி அவங்க கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க. இங்க இருக்கிறத வாழ்றோம். அதுதான் சந்தோஷமா வாழணும். இன்னைக்கு நம்மை சுற்றி நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் இதுக்காகவே பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க. நாங்க எங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. சரின்னு பெரிய ஹோட்டல்ல கூப்பிட்டுருந்தான்.
என்ன இப்படி கூப்பிடுறத பார்த்தாவே எங்களுக்கு கொஞ்சம் பயத்தோட தான் போனோம். சரி என்ன சொல்றான்? இவன் எதுக்கு கூப்பிட்டுருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்பர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? என்ன ஒண்ணும் தெரியல. அப்படி போனோமா, அங்க பெரிய ஹோட்டல்ல போன உடனே நல்லா டீ அதெல்லாம் குடுத்தோனே அது சரி ஒண்ணுமே இல்லனாலும் அட்லீஸ்ட் இத சாப்பிட்டோம் போ அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டோம். ஆனா பயமாவே இருந்தது. இது என்னடா? என்ன செய்ய போறான்? என்ன சொல்லப் போறான்? அப்படின்னு. அப்போ ஒரு டேபிள்ல ஒரு ரவுண்ட் டேபிள்ல அப்படி இப்படி சுத்தி சுத்தி உட்காந்து ஒருத்தர் உட்காந்து பேசுறாங்க. சுத்தி சுத்தி 4 பேர் 5 பேர் இருக்காங்க அடுத்த ரூம்ல. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்ட பிறகு எங்கள அந்த ரூம் கூட்டிட்டு போனான். அங்க நாங்களும் ஒரு 4 பேர் இப்படி உட்கார்ந்துருக்கோம். அங்க எங்களோட ஒருத்தர் வந்து அந்த குரூப்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்னா, அ உங்களுக்கு 7 வருஷத்துக்கு இந்த மாரி பெரிய எங்கேயாவது ரிசார்ட்ல உங்களுக்கு அ 7 வருஷத்துக்கு உங்களுக்கு உங்க டிராவல் அங்க போய் நீங்க தங்குறது 2 நாள் 2 ராத்திரி 3 நாள் தங்கிக்கலாம். எல்லாம் காலம டிஃபன் உங்களுக்கு குடுத்துருவோம். அப்புறம் நீங்க அங்க போய் தங்கிக்கலாம். போக வர்றது எல்லாம் நாங்க பார்த்துக்குவோம். ஏன்னா, போய் ஒரு இடத்துல தங்குறதெல்லாம் நமக்கு சரியா கிடைக்காது இல்லையா? அவன் அவன் சொன்னான், "நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உங்கள தங்க வைப்போம். உங்களுக்கு ஃப்ளைட் எல்லாம் நாங்க போட்டுருவோம். நீங்க எங்க வேணா போலாம். கோவா, சிங்கப்பூர் எது வேணாலும் நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போகலாம். ஆனா இதுதான் அவன் லிஸ்ட்ல இந்த மாரி சில இடங்கள் வச்சிருக்கான். அ 2 ராத்திரி 3 நாள் நீங்க போய்க்கலாம்." அ கேட்கறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி பரவாயில்லையே! இதுக்கெல்லாம் சரி இதுக்கெல்லாம் என்ன கண்டிஷன்? என்ன நாங்க செய்யணும்? அப்படின்னு சொன்னா, இப்போ நாங்க பேசிட்டு இப்போ உடனே கை மேல 2,50,000 வைக்கணும். நாங்க சிரிச்சோம். ரெ 2,50,000 கையில எடுத்துட்டு வந்து, உங்கள்ட்ட இப்ப நாங்க பேசுறதுக்கா எங்கள கூப்பிட்டீங்க? அப்படியா? அத பத்தியெல்லாம் ஒண்ணுமே எங்களுக்கு சொல்லலையே அப்படின்னா, அவன் அப்புறம் சொல்றான், இந்த மாரி கூப்பிட்டாலே மக்களுக்கு தெரியுமாம். அவன் காமிக்கிறான். அடுத்த பக்கத்துல இருக்கிற டேபிள் எல்லாம் காமிக்கிறான். அங்க இருக்கிறவங்கலாம் உடனே செக் எழுதி குடுக்குறாங்க. உடனே எழுதி குடுக்குறாங்க. அப்ப அவன் செக் கூட வாங்க மாட்டேன்ட்டான். அந்த மாரி ஒருத்தர்ட்ட. எங்களுக்கு இம்மீடியட்டா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. செக் எங்களுக்கு என்ன செக் குடுத்தீங்கன்னா, அங்க பேலன்ஸ் இருக்கா? அதெல்லாம் பார்க்கணும். எங்களுக்கு இன்றைக்கு இந்த நாள்ல எங்க அக்கவுண்ட்ல இந்த பணம் இத்தன பணம் வரணும். அத நீங்க போட்டீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து 7 வருஷத்துக்கு இப்படி ஃப்ரீ. எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. உலகம் எங்க போகுது? நம்ம இதுல எங்க போய் சிக்க போறோம்? அப்பா எங்கள வெளிய உட்டா போதும் தம்பி எங்களால முடியும். அவன் யார் ஒருத்தன் போயிட்டு இன்னொருத்தன் வரான். வரிசையா வந்து எங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு பேசுறான். அப்புறம் நாங்க சொல்லிட்டோம். நாங்கலாம் எங்களுக்கு வந்து சம்பளம் எங்களோட வாழ்க்கை. அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கு. உங்கள மாதிரி பிசினஸ் பீப்பிள் மாதிரி எங்களுக்கு நெறைய எக்ஸஸாலாம் இருந்து, என்ன செய்றதுன்னு தெரியாமலாம் இருக்கிறது இல்லப்பா. அளவா தான் எங்க ஆண்டவர் குடுத்துருக்காரு. நாங்க அந்த அளவுக்கு தான் நாங்க இருக்கோம். இந்த மாரிலாம் யோசிக்க கூட எங்களால முடியாது. நாங்களே போவோம். நாங்க போகாதவங்க இல்ல போவோம். ஆனா நாங்க எங்க லிமிட்டுக்கு போவோம். நீங்க சொல்ற மாதிரிலாம் உடனே கை மேல 2,50,000 குடுக்கறக்கு, அந்த 2,50,000 இருந்தா நான் எத்தனையோ காரியங்கள செய்வோம். எவ்வளவோ ஆண்டவருக்காக கோயில்கள கட்டுவோம். என்னென்னமோ செய்வோம். அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டேன். அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லல. ஆனா நாங்க எங்களுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொன்னோம். ரொம்ப தேங்க்ஸ் நானும் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸு. நாங்க டயர்டா வந்தோம். ஏதோ வந்தோனே காஃபி, டீ குடுத்து டிஃபன் எல்லாம் குடுத்தீங்க. அதுவே எங்களுக்கு போதும் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளிய வந்துட்டோம். இனி தொடர்ந்து எங்கள கான்டாக்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கு எங்க நம்பர்ஸே எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா அப்படித்தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிரையாரிட்டி அவங்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம், நோக்கம் இதெல்லாமே வேறையா இருக்கு. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாரி வலைகளில நம்ம போய் என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கிரக்கூடாது. அதுல போனீங்கன்னா, நீங்க அடுத்தடுத்து வேக வேகமா செய்றானுங்க. உங்கள யோசிக்கவே விட மாட்டேங்கிறானுங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னே நெனைக்க பயம் எனக்கெல்லாம் பயமாயிருச்சு. ஐய்யயோ! சாமி இது என்னது இப்படி இது எங்க கொண்டு போய் முடிய போகுது? அதான் சூதாட்டம்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. எங்க போயிருவோமோன்னு ரொம்ப அடுத்தடுத்து நம்மள அறியாம இவங்க நம்பர் என்ன? இது என்ன? ஒரு ஃபார்மு, அடுத்த ஃபார்ம். இப்படி பண்ணிட்டே இருக்கான். நல்ல வேளை நாங்க எல்லாரும் உஷாராயிட்டோம்.
எங்களால இதெல்லாம் முடியவே முடியாதுப்பா, நாங்க இதுக்கெல்லாம் எங்களுக்கு வி ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் மீட்டிங் அட் ஆல் அப்படின்னு வெக்கமில்லாம சொல்லிட்டு வந்துட்டோம். இதுல என்ன இருக்கு? ஆண்டவருக்கு முன்னால நம்ம சாட்சியா இருக்கணும். இவனுங்க யாரு? அதனால நாங்க இந்த மீட்டிங்க்கெல்லாம் தகுதியானவங்களே இல்லப்பா, நாங்க வெளிய வந்துட்டோம். எப்படா வெளிய விடுவோங்கன்னு நாங்க நினைச்சோம். அந்த மாதிரி. ஸோ உலகத்துல ரொம்ப பயங்கரங்கள் இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஜாக்கிரதையா சொல்லிக் குடுக்கலன்னா, எது சரி, எது முக்கியம்ன்னுலாம் நமக்கு தெரியலன்னா, நாம மாட்டிருவோம். இதுல என்ன இருக்கு? இப்ப எங்க காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கே வேற யாருக்கெல்லாம்னா அவங்கலாம் போயிருப்பாங்க. டெஃபினட்டா அவங்க அவங்களுடைய திட்டமெல்லாம் அப்படித்தான். அ எனக்கு என் கூட ரிட்டயர் ஆனாங்க. நான் ரிட்டயர் ஆனோனே, நான் அந்த பணத்தெல்லாம் என்னென்ன செய்யணும், நான் ஒரு விதமா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அவங்க கூட ரிட்டயர் ஆனாங்க. அவங்க அவங்க வந்து அவங்க பிளான சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "நான் வந்து யூரோப்பியன் டூர் போணும். யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் போய் சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் என் பிள்ளை கல்யாணம். அதுக்கப்புறம் நான் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் சுத்தி பார்க்கணும்." அதான் அவங்களுடைய திட்டம். வாழ்க்கையில இதெல்லாம் செய்யணும். அச்சீவ்மென்ட் இதுதான். ரிட்டயர் ஆனோமா, இப்படியெல்லாம் போய் இதெல்லாம் செய்யணும். இப்ப நமக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே அவங்க வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நமக்கு நம்முடைய திட்டங்களும், நம்முடைய நோக்கங்களுமே வித்தியாசம். அந்த வித்தியாசத்த எப்பொழுதும் காத்துக்கொள்ளணும். அதனால தான் கர்த்தர் நம்மள பார்த்து சொல்லிக்கிறாரு, "நீங்க உப்பாகவும், வெளிச்சமாகவும் இருக்கணும்னு" சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற அந்த இருளான உலகத்துல அது வந்து அது தவறு, அது ரைட் அது வந்து எங்கேயோ இழுத்துட்டு போயிரும். இப்படின்னெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அந்த மொமெண்ட் அப்ப இருக்கிறது தான். இப்ப யோபு அததான் சொல்றாரு. துன்மார்க்கர் அப்படித்தான் இருக்காங்க. அவங்க வந்து அப்படிதான் வாழ்வாங்க. அவங்களுக்கு மரணத்த பத்தி கூட அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா சடுதியில மரணம் வரும். அதுவரைக்கும் அவங்க வந்து இந்த அளவுக்கு அ இப்படியே தான் இருப்பாங்க. இந்த மாரியே தான் வாழ்வாங்க. அப்படின்னு அவரு சொல்றத நம்ம பார்க்கிறோம். வ அது அது இத மாதிரி அ இதுக்கு சங்கீதக்காரர் கூட இத பற்றி அப்படி ஒரு வசனம் சொல்லிக்கிறாரு. நீங்க சங்கீதம் 37 எடுத்து பாருங்க. 37, 35, 36ஆம் வசனம். நான் அதே இங்க போட்டிருக்கேன். அதுல வாசிக்கிறோம். "கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனைக் கண்டேன்." யோபு அன்றைக்கு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் சங்கீதக்காரன் சொல்றாரு. அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல தழைத்தவனாய் இருந்தான். ஆனா அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல தழைத்தவனாய் இருந்தான். யாரு? துன்மார்க்கன். கொடிய பலவந்தனான ஒரு துன் நமக்கு பொதுவா என்ன நினைப்போம், இந்த துன்மார்க்கர்கள் செழிக்க மாட்டார்கள். நாமளே பார்க்கிறோம்ல. நாமளே பார்த்திருக்கோம். நெறைய பேரு சட்டுன்னு அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும். அவங்களுக்கு நஷ்டம் வரும். சடுதியில விழுவாங்க. ஆனா, அது 1%. மத்தவங்க எல்லாம் அப்படியே கோடி கோடியில புரண்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் இந்த மாதிரி தான் சம்பாத்தியம். அ அவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க. பச்சை மரத்த போல அவங்க தழைத்தவனா இருக்காங்க. ஆனா 36ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனைத் தேடினேன், அவன் காணப்படவில்லை. எங்க போனான்னே தெரியாத மாரி, அட்ரஸே இல்லாத மாதிரி, அ அவர அந்த மனுஷன பற்றிய எந்த தகவலுமே இல்லாத விதத்துல, பேர் சொல்றதுக்கு யாரும் இல்லாத மாதிரி, இங்க தான் இவர் தான் அப்படித்தான்ற ஒரு இடத்துல புதைத்து ஒரு கல்லறையோ, ஏதோ அப்படி கூட எதுவும் இல்லாத மாதிரி, அப்படியாய் அவருடைய முடிவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சடுதியில அவங்களுக்கு அந்த முடிவு வருது. 37லயே நம்ம பார்க்கிறோம். தொடக்கத்துல பார்ப்போம். இப்படின்னு நீங்க எரிச்சல் அடையாதே! அவங்களுடைய வெற்றியெல்லாம் பார்த்து நீ எரிச்சல் அடையாதே! சடுதியில அவங்களுக்கு முடிவு வரும்ன்னு. அதிலயே பின்பகுதியில இந்த மாதிரி ஒரு சம்பவத்தையும் நம்ம சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ, இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நெறைய சமயம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னு சொன்னா, கம்பேரிசன்.
மத்தவங்கள பார்த்து பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையில நாம அவங்கெல்லாம் எவ்வளவு இதா இருக்காங்க. சில சமயத்துல என்ன தெரியுமா? உலகத்தாரே இல்ல, கிறிஸ்தவர்களே, நம்ம சர்ச்சுக்கே வர்றவங்களே, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான். சர்ச்சிலேயே இருக்கிறவங்களே, அவங்க வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில இல்லன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளவா தான் இருக்கும். அவங்களுடைய திங்கிங் அவ்வளவா தான் இருக்கும். அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். நாம வந்து ரொம்ப சிம்பிளா வாழணும்னு நினைப்போம். ஆனா அவங்க நம்பீகமா வாழ்றது தான் வாழ்க்கைன்னு அவங்க இருப்பாங்க. இது ஈவன் இந்த சர்ச் நமக்கு அப்படி நடக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க. நெறைய பேர பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்படியே தேர் வர்ற மாரி வருவாங்க சர்ச்சுக்கு. அவங்கள்ட்ட இருக்கிறத எல்லாத்தையும் போட்டுட்டு வருவாங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த மாரி திருடன்ங்க நெறைய பேர் இருக்காங்கன்றதுனால தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா, இன்றைக்குமே சில சர்ச்சஸ்லலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அப்படியே விக்கிரகங்கள் மாரி தான் வருவாங்க. இது அவங்கள நம்ம சொல்லல. அவங்கள்ட்ட இருக்கிறது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அப்படித்தான். ஆண்டவர் எத பார்க்கிறாருன்னே அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர பார்க்க அவங்க எப்படி வரணும்னு தெரியல. என்ன சொல்லியிருக்கு வசனம்? பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். நகை போடுறது தப்புன்னு நான் சொல்லல. ஒரு ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. அதனால தான் நகையே எடுத்துடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அப்படியும் நான் இருக்கணும்னு சொல்லல. அதே சமயத்துல இப்படியும் இருக்கக்கூடாது. பேட்ரிக் ஜாஷ்வான்னு ஒருத்தரு பெரிய அ எஃப்எம்பிபில ஊழியக்காரரா இருந்தாரு. அ அவர் இறந்துட்டார். ஆனா அவருடைய அ மனைவி ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆன தொடக்கத்துல, அவங்க கல்யாணம் ஆன அன்றைக்கு அவர் தான் மிஷனரி ஊழியத்துல இருக்கிறார்ல. நெறைய பேரு அப்பவே வந்து அண்ணன், அண்ணன்னு வந்துருவாங்கல்ல. பெண்ண கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக இவங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க. இந்த பொண்ணு நல்ல பணக்கார வீட்ல இருந்து வந்திருக்கிற பொண்ணு. அதனால இவங்க வந்து நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு, எல்லா நகைகளையும் போட்டுட்டு அப்படி வந்தாங்களாம். வேகமா உள்ள வந்தாரு. அவங்கள பிடிச்சு தரன்னு. "இது என்ன நீ விக்கிரகம் மாரி வந்து நிக்கிற? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எல்லாத்தையும் எடுத்துட்டு சிம்பிளா என்ன போடணுமோ பேசிக்கா அத மாத்திரம் போட்டு வான்னு" சொன்னாரு. ஆ அது வந்து அவங்களுக்கு புதுசா இருந்திருக்கும். ஆனா அந்த அம்மா நல்லா ரசிக்கப்பட்ட ஜெபிக்கிற பொண்ணு. அவன் பொண்ண செலக்ட் பண்ணதே கையில காப்பு இருக்கா? முழங்கால்ல காப்பு இருக்கான்னு பார்த்து தான் ஜெபிச்ச பொண்ணையே எடுத்தாங்க. ஏன்னா அப்படி ஊனி ஊனி ஜெபிக்கிற பொண்ணுன்னு கண்டுபிடிச்சு, அப்படிதான் பொண்ணையே எடுத்தாங்க. காலேஜ்ல போய் பார்த்து தான் பேட்ரிக் ஜாஷுவாவோட அக்கா பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணாங்க. அவங்க ஆனா அ சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஆசை இருக்கும்ல. அதுவும் கல்யாணம் ஆன அன்னைக்கு. நான் அன்னைக்கே தெளிவா சொல்ட்டேன். எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. சிம்பிள் லைஃப். இதெல்லாம் கொண்டு வந்து ஊழியத்துக்கு குடு. இத எதுக்கு இங்க கொண்டு வந்து வச்சு போட்டுக்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணிட்டு வரேன்ட்டாரு. பாருங்க நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நாம டிசைட் பண்ணணும். நமக்கு அத சரியா இருக்கணும். அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்க, அதனால நானும் இருக்கிறேன் அப்படின்லாம் நாம வாழக்கூடாது. நமக்குன்னு ஒரு லைஃப். அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதத்தான் ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். அந்த அவருக்காக நம்ம எடுக்கிற வைராக்கியம், அவருக்காக நம்ம எடுக்கிற தீர்மானம், அவரிலே நம்ம இருக்கிற உறுதி, இதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? அதிகமாய் கனப்படுத்துவார். சரி. இப்போ அந்த 14ல இருந்து 19 வசனங்கள்ல இங்க என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு வராரு. அதாவது இந்த துன்மார்க்கத்திலேயே என்ன நிலைமை ஆயிரும் அந்த மக்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ வசனம் 15 பாருங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? இப்ப கடவுளையே அவங்க என்ன செஞ்சுர்றாங்க? கடவுளுக்கு கீழ்ப்படிகிறதும், கடவுள வணங்குறது தேவையில்ல. ஏன்னா நெறைய இருக்கு. தேவை இருந்தா தானே. ஒருத்தர் சொல்றாங்க, "நான் பாவமே செய்யல. எனக்கு எதுக்கு ரட்சிப்பு?" ஒருத்தர் என்ன சொல்றாங்க, "எனக்கு தேவையே இல்ல. நான் எதுக்கு ஜெபிக்கணும்?" இது பாருங்க அடுத்த வசனமே சொல்லுது பாருங்க. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இவங்களுடைய ஆலோசனை எல்லாம் எனக்கு தூரமா இருப்பதாக யோபு சொல்றாரு. அடுத்த 17ல சொல்றாரு. சடுதியிலே துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். விளக்குன்னு சொல்லும்போது அர்த்தம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் தான் வெளிச்சம்.
நம்ம வேதத்துல அப்படித்தானே வாசிக்கிறோம். கர்த்தர் தான் வெளிச்சம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல என்ன வாசிக்கிறோம்? அந்த புதிய எருசலேம்ல சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் தான் வெளிச்சம். அத நம்ம எப்படி பார்க்கிறோம்? வசனம். வசனம் தான் நமக்கு வெளிச்சம். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு? நானே மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி நான் தான். அதனால அந்த பிரகாசம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க மற்றவர்களுக்கு ஒளியா இருங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம். இங்க துன்மார்க்கருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? இந்த மாரி எல்லாம் அவங்களுடைய கர்த்தரை கர்த்தர் எந்த பாவத்தையும் மன்னிப்பாரு. ஆனா அவர ரிஜெக்ட் பண்ற, அவர வேண்டான்னு ஒதுக்குற, அவருடைய காரியங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் ஒதுங்குகிற எந்த பாவத்தையும் அவர் மன்னிக்க மாட்டார். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா அ க நினைவு கூறணும். அவருதுன்னு சொல்லும்போது, ஆண்டவரையே நம்ம வேண்டான்னு சொல்றதும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம இருக்கிறதும், ஆண்டவர மட்டுப்படுத்துறதும், ஆவியானவரை நாம் துன்புறுத்துறதும், ஆவியானவருடைய அ அ என்ன சொல்றது? ஏவுதல், ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு படி நடக்காமல் இருப்பதும், அந்த பாவங்கள கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். நம்ம அத ரொம்ப தெளிவாக்கிக்கணும். யோவான் எழுதின நிருபத்துல யோவான் எழுதியிருக்காரு அப்படி. அதனால நம்ம இங்க பார்க்கிறோம் பாருங்க. அ எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து. வெளிப்படுத்தல் விசேஷத்துல கூட ஒரு சபைக்கு அவர் சொல்வாரு, "உன் விளக்கு தண்டை நான் எடுத்து விடுவேன்." அப்போ நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரை நாம அலட்சியப்படுத்தக் கூடாது. ஒரு பக்கம் அலட்சியப்படுத்தக்கூடாது. இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வல்லமைய நாம என்ன செஞ்சிடக்கூடாது. தவறா எண்ணக்கூடாது. நம்முடைய அவிசுவாசத்தினாலே நாம் அப்படி செய்ய முடியும். நமக்கு இருக்கிற பயத்தினால, நமக்கு இருக்கிற கவலைகளினால, நம்முடைய அவிசுவாசத்தினால நாம என்ன செஞ்சிட முடியும்? கர்த்தரை மட்டுப்படுத்த முடியும். கர்த்தரால இத செய்ய முடியாது அப்படின்றத நம்ம வேற விதமா கூட நினைப்போம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. உதாரணமா, இப்ப நமக்கு ஒரு காரியம் நடக்கணும். ஆனா, அதே சமயத்துல அ இன்னொரு வழி வருது. இன்னொரு ஆலோசனை வருது. இப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, இந்த ஆலோசனை நல்லா இருக்கே! இதுவும் கர்த்தர் தான் குடுத்த ஆலோசனை. இதுவும் அவர் மூலமா கர்த்தர் என்னோட பேசுறாரு. இப்படிதான் பிசாசு நம்மள நெனைக்க வைப்பான். உடனே நம்ம என்ன செய்வோம்? அது அது சரியான ஆலோசனையா இருக்கு. இது நான் நினைக்கவே இல்ல. அவங்களா திடீர்னு எனக்கு இந்த ஆலோசனை சொல்றாங்க. அப்படின்னு இது கர்த்தர் குடுத்த ஆலோசனை அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்வோம்? அதன்படி நம்ம திட்டம் போடுவோம். ஆக்சுவலா என்னன்னா, உனக்கு இங்க வாய்ப்பே இல்லாட்டினாலும், கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு செய்ய அவர் வல்லவர். இதை நாம நினைக்கவே இல்ல. கர்த்தர் இங்க செய்யல. ஆனா, இது மூலமா அவர் செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நம்ம இன்னொரு விதத்துல அந்த வழிய நம்ம தெரிந்து கொள்வோம். அப்படியெல்லாம் செய்யும்போது நம்ம என்ன செய்றோம்ன்னு சொன்னா, கர்த்தரை மட்டுப்படுத்துகிறோம். இந்த கர்த்தரை மட்டுப்படுத்துகிற பாவம் நமக்கு இன்னைக்கு தெரியாம அந்த பாவம் நமக்குள்ள வந்துருது. இதெல்லாம் அ இப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனைகளினால கூட வரும். அதனால தான் யோபு சொல்றாரு, இந்த மாரி ஆலோசனையெல்லாம் எனக்கு தூரமா இருப்பதாக. ஏன்னா, கர்த்தர் அவர்களுக்கு வேதனைகளையும், ஆபத்துகளையும் அனுமதிப்பார். அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, துரும்பு போல. துரும்புன்னு சொல்லும்போது, இந்த இரும்பு மேல இருக்கிற துரு. அப்புறம் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதர். இந்த கோதுமையிலலாம் உமின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம புடைப்போமே அரிசியிலலாம். அது இப்படி பண்ணா என்ன ஆகும்? பறந்துரும். காத்துல பறந்துரும். அப்படிப்பட்ட பதரை போல அவங்க வெரி ஷார்ட் லைஃப் அவங்களுக்கு. அவங்களுக்கு எப்ப முடிவு வரும்னு தெரியாது. கடைசி வரைக்கும் ஆனா அவங்க அப்படிதான் செல்வமா, சன்பரமா இருப்பாங்க. ஆனா அவங்க முடிவு தான் எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா கர்த்தர் அவர்கள தண்டிப்பார். அதோட கூட அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். வேதத்திலே நம்ம நெறைய பார்க்கிறோங்க. உன் காலத்துல இந்த இந்த சாபம் நிறைவேறாது. ஆனா உன் பிள்ளையின் காலத்துல அது நிறைவேறும். அப்படின்னு நெறைய இடத்துல ராஜாக்களுக்கு
கர்த்தர் தண்டனைகளை கொடுத்திருப்பார். அது போல அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். இதுதான் துன்மார்க்கருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது யார் சொல்றது? இது யோபு. ஏன்னா இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? யோபுவுக்கு கர்த்தரை குறித்த ஒரு தெளிவான அறிவு இருக்கு. அவரை நம்ம இப்படி எல்லாம் சொல்லவே முடியாது. யார் இப்படி கர்த்தரை சேவிக்க முடிய மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி? அப்படி சொல்றவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அப்படின்னு யோபுவுக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த இந்த விதமா சொல்றது யார் சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா, மோசே காலத்துல பார்வோன் இப்படிதான் சொல்லும். அது யார் உங்க கடவுள்? யார் அந்த கடவுள்? அவர் யாரு உங்களை சேவிப்பாரு? அவர் எப்படி உங்களை தப்புவிப்பாரு? நான் எதுக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும்? இப்படின்னு சொல்லுகிற பார்வோன். இதே மாதிரி அந்த சனகரிப்பு ராஜா, அவன் ரப்சாக்கே, அவனும் அந்த மாதிரிதான் எசேக்கியாட்ட சொல்லுவான். உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான்ல, அந்த ராஜா, அந்த தேவன் உங்களை காப்பாத்துவாரான்னு பார்க்கலாமா அப்படின்னு எசேக்கியா காலத்துல அவனும் இப்படிதான் சேலஞ்ச் பண்ணுவான். கடவுளை அவங்க ஒரு அலட்சியமா பேசுறது. இங்க அதேதான் அவங்களும் செய்யறாங்க. இந்த துன்மார்க்கர் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, முதல்ல அவருடைய பெயருக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமையே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாம வசனம் என்ன சொல்லுது? இந்த உலகத்திலேயே ரட்சிப்பதற்கு வேற நாமும் கிடையாது. அப்போஸ்தலர் 14:22. அடுத்தது, அப்ப அவ எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். கொலோசியர் புஸ்தகத்துல எழுதியிருக்கு. எல்லா நாமத்துக்கும், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பேய்கள், எல்லாத்துக்கும் மேலான ஒரு நாமம் அவருடைய நாமம். வல்லமையுள்ள நாமம்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா இவங்களுக்கு அந்த நாமத்தை பற்றி அறிவும் இல்ல, நாமத்தை குறித்த மகிமையும் இல்ல. அதனால அந்த நாமத்தை அவங்க சைஃபர் மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. நத்திங் டு டூ வித் தட். இது அவங்க செய்யற ஃபர்ஸ்ட் தப்பு. 2வது, இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆவிக்குரிய காரியங்களே அவங்களுக்கு எண்ணங்களே வராது. எல்லாம் உலக பிரகாரமா சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனா ஆவிக்குரிய அந்த நாம செய்யறதுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, நாம அது ஜெபத்துல செய்வோம். நம்ம எல்லாத்தையும் ஒரு ஆண்டவருடைய சித்தம் கேட்டு செய்வோம். அதோடைய மெத்தடே வேற. அங்க செய்யற மெத்தடே வேற. அந்த மாதிரி அப்படி இருக்கும் அவங்களுடைய காரியங்கள். 3வதாக, தங்களை பற்றியே அதிகமா பேசுவாங்க. கர்த்தரை பற்றி அங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. அவங்க தங்களுடைய புகழ், தங்களையவே பெருசா பேசிக்கிட்டு இருப்பாங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யாராவது வாசிங்க. எரேமியா 2:31. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? நாங்களே எஜமான்கள். நாங்க இனி உங்ககிட்ட கடவுள்கிட்ட திரும்ப எனக்கு என்னத்துக்கு தேவை? பார்த்தீங்களா? பிசாசு எப்படி ஜனங்களை மாத்திடுறாங்கன்னு பாருங்க. அப்படி மாத்திருவார். பிசாசு மாத்திரும். இந்த எல்லாம் நிறைவா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதாதான் இருக்கும். அதே போல இன்னொரு வசனம் பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. மல்கியா 3, 13, 14. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? கேள்வி பார்த்தீங்களா? வசனம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அவங்க உள்ளங்கள் எப்படி சிந்திக்குதுன்னு பாருங்க. ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்?
இந்த இடத்துல யோபு சொல்றாரு, ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் பக்கம் திரும்பி அவரை சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவர் சொல்ற மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இது எனக்கு ஏதாவது நஷ்டம் இல்லாம செய்ய போதா? எனக்கு ஏதாவது லாபம் கொடுக்க போதா? இப்படிப்பட்ட சிந்தனையில யோபு பேசுறத நாம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய ஜெபத்தினுடைய வல்லமையை நன்கு அறிந்திருக்கிறோம் இல்லையா? நாம அவரிடத்திலிருந்து ஆவிக்குரிய நித்திய ஆசீர்வாதங்களை நாம பெற்றிருக்கிறோம். நாம இவ்விதமாய் பேசுவதற்கு எந்த எந்த சாக்கும் இல்ல. எந்த காரணமும் கிடையாது. எந்த மனுஷனும் இப்படி பேசக்கூடாது. ஆனா அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு அழிவுதான். சடுதியிலே முடிவு வரும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் நீங்கள் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இப்போ ஏன் ஜெபமே அவங்க ஏன் பண்றது இல்லைன்னா, அவங்க ஜெபிக்கிறதே அவங்களுடைய இஷ்டத்துக்கு தான் ஜெபிக்கிறாங்க. அவங்க விரும்பின காரியங்கள் நடக்கணும்னு. இன்னைக்கு உலகத்துல இப்படி நிறைய பேர் உலகம்னு நான் சொல்லும்போது சபைக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் நீங்க நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். ஒருவேளை நீங்க கூட அப்படி ஜெபிச்சிருக்கலாம், தெரியல. நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்றவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் வேணும் சுவாமி. அவங்களுக்கு ஒரு நல்ல அடி போடுங்க. அவங்களுக்கு ஒரு தண்டனைய குடுங்க. இப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்படி நம்ம ஜெபிக்கிறோமா? அது சரியான ஜெபமா? உங்க இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்க அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி, அவருக்கு எப்படியாவது ஒரு நஷ்டம் வந்துடணும். இப்படி படணும், அப்படி பண்ணணும்னா நம்ம ஜெபிக்கிறோம். நாம என்னன்னா, மத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படி திட்டிருவாங்க. இல்லைன்னா அவங்க அதுக்கான சதி வேலையை செய்வாங்க. நாம ஆண்டவருடைய பிள்ளைக. உடனே நாம என்ன செய்றோம்? அதுக்கு ஜெபிக்கிறோம். நமக்கு ஜெபம் தான் டூலு. உடனே இப்படி ஜெபிக்கிறோம். ஆனா அப்படி ஜெபிப்பது ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அது ஆண்டவருடைய குணமே கிடையாது. அந்த வேலை என்னது? எனக்கு தெரியும் நான் எப்ப பழி வாங்கணும், நான் எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ அத செய்யக்கூடாது. நமக்கு என்ன கூட சொல்லியிருக்கிறாரு? அப்படி செய்றவனுக்கு நீ போய் நன்மை செய். அதுதான் நமக்கு குடுத்திருக்கிறாரு. அந்த மாரி செய்றவனுக்காக நீ ஜெபி. இப்ப யோபுவே அதானே சொன்னாரு. உன்னை இப்படி துன்புறுத்தின இந்த சிநேகிதருக்காக நீ ஜெபி. இல்லன்னா நான் அவங்கள தண்டிச்சிருவேன். இதுதான் நமக்கு குடுக்கிற பாடம். இப்படித்தான் நம்ம ஆண்டவர இந்த உலகத்துல மத்தவங்கள காட்டிலும் நாம வித்தியாசமா இருக்கோம். இந்த மாரி வித்தியாசமா இருக்கிறத தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம நெறைய பேர் சில உடைகள்னால, சில வெளிப்புற சடங்குகளினால நம்ம இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம்னு இருக்கோம். அதெல்லாம் அவசியம் இல்லையோ, உள்ளத்துல நாம சரியான நோக்கம் கொண்டவர்களாக இவ்விதமாய் நம்ம வித்தியாசப்பட்டு வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதே யாக்கோபு 1:26 என்ன சொல்லுது? யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். வெளிப்புறமாக ரொம்ப பக்திமானா இருந்து ரொம்ப காரியங்களை செய்யறவங்க, ஆனா உள்ளத்துல இல்லாததுனால சந்தர்ப்பங்கள் வரும்போது என்ன செஞ்சிடறது? அவங்க யாருன்னு வெளியே வந்துரும். ட்ரெயின்ல ஒரு தடவை வந்துட்டு இருக்கோம். ரொம்ப டீசெண்டா ஒரு மனுஷன் எல்லாம் உதவி செஞ்சு மக்களுக்கெல்லாம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா உதவி செஞ்சு என்னென்னமோ செய்யறத பார்க்கிறோம். அவர் நல்லவரா இருக்காரு. ரொம்ப நல்லவரா தெரிகிறார். அப்புறம் மேலே ஏறி படுத்துட்டாரு. மேலே ஏறி படுத்ததுக்கு முன்னால அவரு ஏதாவது குடிச்சாரா, என்ன பண்ணாரு தெரியல. மேலே ஏறி அந்த போதை வந்த பிறகு
அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகள், அந்த ராத்திரி பூரா மற்றவங்க எல்லாம் தூங்க முடியல. பயங்கரமான வார்த்தைகள் வருது. அவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி மூட்டையெல்லாம் எடுத்து கொடுத்து அடுக்கி அப்படியெல்லாம் பண்ண ஆளு இது அவருடைய சுயரூபம் வெளியே வந்துடுச்சு. சரிங்களா? எவ்வளவு வெளியே நம்ம வெளிப்புறமா காட்டினாலும் சில சமயங்கள்ல இந்த வார்த்தைகள் நாம யாருன்னு காட்டி கொடுத்துரும். பேதுருவ அப்படித்தானே காட்டி கொடுத்துச்சு. அரண்மனையில போய் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாரு. பேதுரு பேசுற பேச்ச வச்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சாரு, நீயும் கலிலேயனா, நீயும் அந்த கலிலேயனோடு இருந்தவனா, பேச்ச வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நம்ம உள்ளத்துல இருக்கிற காரியங்கள் இந்த வார்த்தையில வெளியே வந்துடும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் ஏசாயாவே ஒரு பெரிய தீர்க்கதரிசியே, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியிலே வாழ்கிறவன் அப்படின்றார். நாமும் அப்படிதான். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைகளுக்காக, வாயின் வார்த்தைகளுக்காக நாம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். வாயில தான் அதிகாரத்தை வச்சிருக்காரு. சாவும் அங்க இருக்கு, வாழ்வும் அங்க இருக்கு. நம்ம வாயின் வார்த்தைகள் அவ்விதமாய் செயல் பண்ண முடியும். அதுக்கு நிறைய பவர் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அப்ப அந்த வாயில அவரு ஆக்சுவலா நம்ம பாக்குறோம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வாயில ஆண்டவர் ஆவியை வைத்திருக்கிறார். சங்கீத ஏசாயா எனக்கு இந்த பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறப்போ எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அதுதான். ஏசாயா 59 நினைக்கிறேன். கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு அருளிய வா உன் வாயில் என் ஆவியையும், பக்கத்துல பைபிளை காணாம எடுத்து வச்சுட்டாங்க பெரிய. எடுத்து பாருங்க. ஏசாயா 59 கடைசி வசனம் சொல்லுங்க. என் உன்மேல் இருக்கிற இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு இது போதும், அது போதும். அதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் சந்ததியிலிருந்து வாயிலிருந்தும். சோ கர்த்தர் எனக்கு சந்தானத்தை அருளுகிறார். அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரே ஹோப்பு. இதை வச்சுதான் ஜெபிச்சேன். ஏன்னா 5 வருஷமா ஜோசிக்கும் பிள்ளைகள் இல்லை, குழந்தை இல்லை. ஸோ அதுக்காக நாங்க ரொம்ப ஜெபிச்சோம். அந்த சமயத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். இதே வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு தான் அடுத்த பையனுக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தட் இஸ் அனதர் திங். பட் அதுதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். வாயில அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சேன்னா, கர்த்தர் நம்முடைய வாயில அவருடைய ஆவியை வைக்கிறாரு. உள்ளத்துல ஆவி வைக்கிறாரு, வாயில அவர் ஆவி வைக்கிறாரு. அப்ப அந்த வாய் அந்த வார்த்தைகள், அப்ப அதன் மூலமா செய்ய வேண்டிய பட வேண்டிய ஊழியங்கள், ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள், ஆற்ற வேண்டிய ஆறுதல்கள், சமாதானங்கள், அறிவிக்க வேண்டிய செய்திகள், இதை நாம ஜாக்கிரதையா செய்யணும் இல்லையா? அப்போ அந்த வாயை நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி 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 முடிஞ்சா ஒவ்வொரு நாளுமே நாம் அதை என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா பேச்சு சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நம்ம கூடி கூடி பேசுறப்பவே பிரச்சனை வந்துடும். வேண்டாதத நம்ம பேசிடுவோம், கொஞ்சம் பெருமையா பேசிடுவோம், இல்ல மற்றவங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பேசிடுவோம். நல்லதே தான் பேசுவோம், ஆனா அதுல நோக்கம் சரி இருக்காது. நல்ல வார்த்தைகள் தான், நல்ல செய்தி தான், நல்லதுதான் சொல்றோம், ஆனா உள்ள நோக்கம் வேறையா சரியா இருக்காது. அது கர்த்தருக்கு ஆகாது. கர்த்தர் அதை தானே பாக்குறாரு. ரொம்ப ஜாக்கிரதையா நாம நம்முடைய வார்த்தைகள்ல இருக்கணும். இப்ப அதுதான் இங்கேயும் நாம பாக்குறோம். இவர் அதே தான் அவர் சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்தத்திலும் கர்த்தருடைய நீதியிலும் நாம என்ன செய்ய முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இவங்களுக்கு அப்படி செய்வாரு,
எனக்கு இப்படி செய்வாரு அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நிறைய சமயம் கர்த்தர் பனிஷ் உடனே பண்ணாம நிறைய நாட்களை கொடுப்பார். ஏன்னா அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். நிறைய நாள் உன்னுடைய அக்கிரமத்திலேயே நீ இருக்க விடுறாருன்னா காரணம், நீ ஒரு நாள் திரும்ப மாட்டியா, நீ ஒரு நாள் மனம் திரும்பிட மாட்டியா, ஒரு நாள் என் இடத்துல வந்துட மாட்டியா அப்படின்னு ஒரு வேளை அவரு உனக்கு டைம் கொடுக்கலாம். இன்னொன்னு, உன் அக்கிரமம் ஒரு நிறைவுக்கு வரட்டும் அப்படின்னும் அவர் காத்திருக்கலாம். அந்த ஒரு லெவலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, இனி இனி இவனை தண்டிக்காம விட முடியாதுன்னு சொல்லி உடனே தண்டிச்சிடும், நீதியை காண்பிச்சிருவார். நாம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏன் விழுந்த உடனே என்ன செய்யணும், விழமாட்டான்னே சொல்லியே. நீதிமான் விழமாட்டான்னு எங்கேயுமே சொல்லியே. விழுவான், விழுந்துருவான். ஒரு மனுஷனும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு மனுஷனாலையும் பர்ஃபெக்டா இருக்க முடியாது. முயற்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒருவேளை 70% பர்ஃபெக்டா இருக்கிறோமோ, 80%, 75%, 80%, 85% இப்படிதான் இருக்கணும். நான் 100%ன்னு எவன் சொல்றானோ அவன் பொய்யன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தான் வாசிக்கிறோம். நாம் பொய்யர்களாகிறோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகிறோம். கர்த்தர் அப்படி நம்மள சொல்லல. ஆனா நாம முயற்சிச்சுட்டே இருக்கணும். ஸ்ட்ரைவ் ஃபார் ஹோலினஸ், பரிசுத்தத்துக்காக போராடி முன் செல்ல வேண்டியவர்களா இருக்கோம். அந்த போராட்டம் நமக்கு எப்பவும் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். நம்ம வாழ்க்கையில அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுல நம்ம அப்படி இருந்தா தான், விட்டுட்டோம்னு வைங்களேன், நம்ம அப்படியே கொஞ்சம் நிதானிச்சுட்டோம், அப்படியே கொஞ்சம் அசதி ஆயிட்டோம், இல்லைன்னா சோம்பேறிகள் ஆயிட்டோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில சோம்பேறிக்கு இடமே இல்லை. வேலையில் இருக்கிறவனை கண்டுன்னு தான் இருக்கும். வரும்போது நம்ம வேலையில் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எஜமான் வரும்போது வேலையில் இருக்கிறவனை பார்த்தாதான் அவருக்கு சந்தோஷம். ஒரு தாளந்த உள்ள புதைச்சு வச்சான் பாருங்க, அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா, அந்த மாதிரி சாக்கு சொல்லிட்டு அசதியா இருந்தோம்னா, இவன் ரொம்ப கணக்கு பார்ப்பாருன்னு அதை ஒழிச்சு வச்சேன்னு சொல்லிப்பாரு. மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு கேடான இருதயம்னு அவனுடைய பதில இருந்தே நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு துணிகரமா அந்த எஜமான் கிட்ட சொல்றான் பாருங்க. அப்ப அவங்கிட்ட இருந்து எடுத்து அதை இன்னொருத்தனுக்கு கொடுக்குறாரு. அந்த அந்த 5 தாளந்தர் பெருசாக்க நம்ம மாதிரிதான் நாம இருக்கணும். அல்லது 2 தாளந்து, நமக்கு 5 கொடுத்தாரோ 2 கொடுத்தாரோ, அதை கம்பேரிசனே கூடாது. திரும்ப அதான், கம்பேரிசனே கூடாது. கொடுத்ததுல நாம என்ன செய்யணும், டபுள் ஆக்கணும், நிறைவாக்கணும். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்ய, அதுலயே நம்ம முயற்சிக்கிறவர்களாய் இருக்கணும். இப்ப அதுதான் இங்கேயும் இந்த விக்கெட், இந்த துன்மார்க்கர்கள் செழிப்பா இருந்து தப்பிச்சுக்கிட்டாலும் காரணம் என்னன்னு சொன்னா, கேக்குறாங்களே, நிறைய சமயம் கேட்பாங்க, எப்ப இதுக்கு ஒரு முடிவே வராதா, இவ்வளவு அநீதியை செய்யறாங்களே, இதை கரெக்டா கடவுள் பார்க்க மாட்டாரா, இப்படி எல்லாம் கேள்விகள் நம்ம கேட்கறாங்கல்ல. காரணம் என்ன தெரியுமா, அவங்க கடவுள் ஏன் அவங்கள அப்படி விட்டு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு லெவலுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் வரட்டும். அவங்க அக்கிரமம் இன்னும் இதுக்கு மேல முடியாதுங்கிற ஸ்டேஜ்ல அவங்கள அடிப்பாரு ஒண்ணு. அது வரைக்கும் ஏன் காத்திருக்காருன்னா, எப்பவாவது மனம் திரும்பி வந்துட மாட்டியா, உன்னுடைய அக்கிரமத்துல இருந்து நீ திரும்பிட மாட்டியா அப்படிங்கறதுக்காகத்தான் அவர் உடனே தண்டிக்காம இருக்காரு. ஆனா நீதிமான உடனே அடிப்பார். அவருடைய பிள்ளைகளை அவர் அன்பினால சிட்சிக்கிறார். சட்டுன்னு ஒரு அடி போடுவார். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல சொன்ன இந்த மாதிரி இவங்களுக்கு சொல்லி சொல்லி கேட்கலன்னு சொன்னோன்னே, கேட்டின் சிந்தைக்கே அவர்களை ஒப்பு கொடுத்துருவார், தண்டனைக்கே அவங்களை ஒப்பு கொடுத்துருவாரு. நமக்கு அது பெட்டரா, இல்ல பட்டு பட்டுன்னு அடி வாங்குறது பெட்டரா? பட்டு பட்டுன்னு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, உடனே ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, சரி செய்யறது தான் நமக்கு என்ன ஆக்டிவ் கிறிஸ்டியன் லைஃப். வராது, தப்பு செய்யாம இருப்போம், தப்பே செய்யாம இருப்போம், அதெல்லாம் முடியாது. எண்ணங்கள் தவறு வரும், பேச்சுல தவறு வரும், திடீர்னு நம்ம பாட்டுக்கு பொய் பேசிடுவோம், அவசியமே இருக்காது, பட் ஆறுன்னு ஒரு பொய்ய சொல்லிடுவோம். சுபாவம் தேவையில்லாத ஒரு வேலை, புறங்கூறுதல், அடுத்தவங்களை தப்பா ஏதாவது பேசுறது, குவிக்கா யாரையாவது ஜட்ஜ் பண்ணிடுறது,
ஒரு பொருளை காணாம உடனே அவங்கதான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். இப்படி எல்லாம் வந்து நமக்கு டே டு டே லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாங்கன்னா உடனே எச்சரிப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உடனே எச்சரிப்பு இருக்கும். இது இல்ல இல்ல இப்படி இல்ல இல்ல நீ இப்படி சொல்லிட்டீல இது தப்பு இல்லை அப்படின்னு உடனே உனக்கு அந்த எச்சரிப்பு வரும். உடனே ஆண்டவரோட சரி செஞ்சு அதைத்தான் கர்த்தர் விரும்புற ஒரு வாழ்க்கை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வர்த்லெஸ் பதர் மாதிரி இருக்கிற வாழ்க்கை. சங்கீதம் 1ல நம்ம அப்படித்தானே வாசிக்கிறோம். ஆண்டவரோட நீதிமான் வந்து செழித்திருப்பான், இலையுதராத மரத்தை பால், துன்மார்க்கரோ காற்றடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். யோபும் அதே தான் சொல்றாரு. அவங்க வாழ்க்கை வந்து பதற போல இருக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ கர்த்தர் முந்தின ஜெனரேஷன் செய்த பாவத்தையும் கணக்கு வைத்து அடுத்த ஜெனரேஷன்லயும் அதற்கான தண்டனைகளை அவர் கொடுப்பார். இப்படி ஜெனரேஷனல் சாபங்கள் தலைமுறையாய் ஒரு பக்கத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். அதே ஆண்டவர் தலைமுறையாய் சாபங்களை அனுமதிக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நம்முடைய அந்த மனிதர்களுடைய துன்மார்க்க வாழ்க்கை. அந்த துன்மார்க்கனுடைய அளவுகோல் என்ன? கர்த்தரிடத்துல திரும்பவே மாட்டேன்னு சொல்லி கர்த்தரையே வெறுத்து கர்த்தரையே அலட்சியப்படுத்தி கர்த்தரை ஒரு பொருட்டா எண்ணாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் கொடாதபடி அவங்க வாழ்க்கை வாழும்போது தலைமுறைக்கும் சாபம் வரும். மற்றவங்களுக்கு வரவே வராது. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கட்டாயமா அந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே வராது. இதையும் பொய் சொல்லி நிறைய சாத்தான் நம்மளை ஏமாத்துவான். கட்டுகள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நம்ம ஏமாத்துறது. நீ கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது உனக்கு அதெல்லாம் துன்பங்கள் வரும், துக்கங்கள் வரும், இழப்புகள் வரும். ஆனா அது வந்து இந்த காரணத்தினால வரும். அது கர்த்தர் அனுமதிக்கிற சில காரணம் அவருக்கு தான் தெரியும். இதுல உன்னை உருவாக்குவார். யோசேப்பு எவ்வளோ அருமையான மகன். அவனுக்கு சின்ன வயசுலயே ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தினாலேயே அவனுக்கு பிரச்சனை வந்து அவன் அந்த சொப்பனத்தினையே நம்பி அவன் அதனால என்னன்னா எல்லாருடைய பகையும் வாங்கி குழியில போடப்பட்டு அங்கிருந்து திரும்ப ஜெயிலுக்கு வந்து அந்த ஜெயிலுக்கு வரலன்னா அவன் வந்து அரண்மனைக்கு வரவே முடிஞ்சிருக்காது. குழியில இருந்து அவன் தப்பிச்சிட்டு இருந்தான்னா இல்ல அந்த ஜெயிலையே அவன் ஏன் ஜெயிலுக்கு வந்தான்? தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால ஜெயிலுக்கு வந்தான். ஒருவேளை அவன் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்து மக்கள் அறிவு கூர்ந்த மக்கள் சொல்றது போல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல 13 வருஷம் ஜெயில இருந்தான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை உனக்கு இருந்திருக்குமா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி அவன் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தானா இவன் ஒரு பெரிய ஆளா அங்க பார்வோனுக்கு அடுத்து அந்த பதவி அவனுக்கு கிடைச்சிருக்குமா? அநேகருக்கு அவன் உதவி செய்யறவனா இருந்தா அவன் குடும்பத்துக்கு ஜீவரட்சணை செய்தா அது அவன் செய்ய முடிஞ்சிருக்குமா? கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களை நம்ம லேசா எடுக்கவே கூடாது. இக்காலத்து பாடுகள் பிற்காலத்துக்கு வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. சோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு நல்ல தெளிந்த இந்த ஸ்டடியில நான் விரும்புறேன்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஆண்டவரே மன்னிங்க, எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆண்டவர் நோக்கமே என்னன்னா இந்த ஸ்டடியில வர நம்ம கர்த்தரை அறிய வேண்டிய விதத்திலே அறிய வேண்டும். நமக்கு அந்த தெளிந்த மனம் வேண்டும். வேதத்தின் வசனங்களை விளங்கி கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து கள்ள உபதேசம்னு சொல்லி வேண்டாத உபதேசங்கள் எல்லாம் நாம கேட்கவே மாட்டோம். நமக்கு அப்படியெல்லாம் வராது. ஆனா இந்த சரியான இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்க வேண்டிய விதத்துல புரிஞ்சுக்காம போயிட்டோம்னாலே அது ஒரு தவறான உபதேசம். அதுக்கு நம்ம ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும், சொல்லி கொடுங்க. அவர் தான் இந்த புத்தகத்தை எழுத வச்சிருக்காரு, அவர் தான் இந்த எழுத்துக்களை எழுத வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கணும்.
எங்களுக்கு உதவி செய்யுங்க கட்டாயம் கர்த்தர் உதவி செய்வார். அப்ப 20ஆம் வசனத்தோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வகுப்புல 20லிருந்து 34 வசனங்க இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அதிகாரத்துல. 14 அப்புறம் அடுத்த அதிகாரமும் யோபு பேசுறதுதான். யோபு பதில் சொல்லணும். நான் கர்த்தரை உண்மையாவே துதிக்கிறேன். ஏன்னு சொன்னா அவருடைய பதில மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு போனோம்னா நமக்கு உண்மையாவே ஒன்றுமே அதிக பிரயோஜனமாய் நமக்கு இருப்பதை விட ஆவியானவர் இதுல நடுவுல நமக்கு ஒரு சில காரியங்களை வாழ்க்கைக்குரிய பாடங்களை அழகா சொல்லித்தரார். அதுல இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை வச்சு நம்மோடு கூட அதிகமாய் ஆண்டவர் இடைப்படுகிறார். இதற்கு நான் கர்த்தருக்கு நன்றி. நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நம்ம மேல எவ்வளவு ஆண்டவர் பிரியமா இருந்தாருன்னா நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். நாம எப்படி வாழணும், நம்மகிட்ட இருக்கிற குறைபாடுகள் என்ன. நாம பெரிய பெரிய தப்பு செய்யறவங்க இல்லை. நமக்கு அந்த மாதிரி விளக்கங்கள்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில நாம இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும், நாம எப்படி கொஞ்சம் கொஞ்சம் சரியா வாழணுங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர்றாரு. இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் வசனத்துல அதிகமாய் நம்ம வசனத்துல உறுதியாகவும் வசனத்தை நிறைச்சுக்குவோம், வசனத்தை இருதயத்துல நிறைத்து கொள்ளுவோம். அப்பதான் நமக்கு அந்த தெளிந்த ஒரு அறிவு, ஒரு கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல நாம் அறிந்து அதன்படி வாழும்போது, அவர் சித்தத்தின்படி செய்யும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மாற்றி கொடுப்பார். சரி, ஜெபிப்போம். நீங்க யாராவது ஜெபிங்க. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த இரவு வேலை கூட உங்களை கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே இந்த யோகா குறித்த நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்க தகப்பனே. யோகா மூலியமா ஆண்டவரே நாங்க எப்படி இந்த உலகத்துல வாழணும், எப்படி அப்பா உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாங்க எப்படி ஜீவிக்கணும், எப்படி நடக்கணும், எங்களுடைய நடவடிக்கை, எங்களுடைய பேச்சு, எங்களோட நாவில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி உமக்கு நேரா இருக்கணும், உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடி, உலக ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதபடி, ஆவிக்குரிய லைஃப்ல நாங்க எப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், எப்படி எங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி எச்சரிப்போடு இந்த காரியத்தை குறித்து இந்த நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்க எப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாள் வரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர். அப்பா அதுக்கேற்ற ஆண்டவரே உலகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் இருளா இல்லாதபடி உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களா எங்களோட வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கேட்ட ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய லைஃப்ல நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானத்தோடும் ஆண்டவரே ஞானமும் புத்தியும் அப்பா உங்க கரத்துல இருக்கிறது தகப்பனே. அதற்கேற்ற ஞானத்தையும் புத்தியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நாங்கள் நடப்பதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே அப்பா எங்க தலைமுறை ஆண்டவரே பாவம் சாபம் எங்க குடும்பத்தை ஆட்கொள்ளாதபடிக்கு அப்பா எங்க ஒருவரையும் நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா நாபோத்து கதையில் ஆண்டவரே ஒரு கீரை தோட்டத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ராஜா ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அத ஆண்டவரே அதை பிடுங்கி போடும்போது அதை அவங்க தலைமுறை அவங்க பிள்ளைகளுக்கு அந்த இதை கொடுத்து தண்டனையை கொடுத்தீரு தகப்பனே. அதே போல எந்த விதத்திலையும் ஆண்டவரே நாங்கள் செய்யற எந்த பாவங்களும் எந்த இதையும் எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளையோ பிள்ளைகளோ தாக்காதபடி நாங்க எப்படி ஞானமா எச்சரிப்போடு ஆண்டவரே உங்க சமூகத்துல இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வரப்போற காலங்களின் நேரங்களின் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிடிந்து உங்களுடைய வார்த்தைகளை நிறைவாய் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு கர்த்தாவே எங்களை ஒருவரை தகுதிப்படுத்த வேண்டுமாய் மீட்பர் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென் ஆமென். Thank you ma, thank you very much. So நம்ம இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி வாழ இந்த நாளிலையும் முயற்சி செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரச்சனைகள் விலகுகிறதையும் வழிகள் உண்டாக்குறதையும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறதையும் நாம இந்த நாட்கள்ல அதிகமாய் பார்ப்போம். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் அதுதான். இந்த புதிய மாதத்துல இன்றைக்கு முதல் நாள்ல கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, நான் இருக்கேன், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கேன், நான் உனக்கு துணை நிற்பேன், உனக்காக நான் என்ன செய்வேன், யுத்தம் செய்வேன்.
நீ சும்மா இரு, நான் உனக்காக இதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால இந்த மாதத்திலையும் நமக்கு வர வேண்டிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்கப்படுறார். கர்த்தர் நிச்சயமா வாய்க்கப்படுறார். அவரை நம்ம முக்கியப்படுத்தி அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது, அதான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும். அது ஒண்ணு மாத்திரம் செய்யறப்போ கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை நாம ஒருபோதும் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. அவரை லெவல்ல நம்ம குறைச்சிடக்கூடாது. அவர் வல்லமைய நாம கொடுக்க வேண்டிய அந்த வல்லமைய நாம குறைச்சிடக்கூடாது. நம்ம நம்முடைய அவிசுவாசத்தினால, பயத்தினால எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. இதுல ஜாக்கிரதையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரியா? ஓகே, குட் நைட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். எஸ்தர், பரவாயில்ல, உன பார்க்க சந்தோஷம். கொஞ்சம் லேட் ஆயிருது. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஜாயின் பண்ணல, அதே பெருசு. நமக்கு வசனம் தான், வசனம் அவ்வளவுதான். அந்த வசனத்தை பிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆண்டி. எஸ் எஸ். God bless you. God bless you. Thank you, aunty. Bye. Thank you, aunty. Bye, ma.